எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் மார்ச் 9 மற்றும் 11 9, 10, 11 இந்த 3 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டில் புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 58ஆக உயர்ந்திருக்கு. ஸோ இப்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மாதவ் தேசிய பூங்காவை இப்போ புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகங்களோட எண்ணிக்கை இப்போ எத்தனையாக அதிகரிச்சிருக்குன்னா 58ஆக அதிகரிச்சிருக்கு. மத்திய பிரதேச மாநிலத்தில் இப்போ எத்தனையாவது புலிகள் காப்பகமாக இந்த மாதவ் தேசிய பூங்கா அறிவிக்கப்பட்டிருக்குன்னா 9வது புலிகள் காப்பகம். இந்தியாவுடைய 58வது புலிகள் காப்பகம், மத்திய பிரதேச மாநிலத்துக்கு 9வது புலிகள் காப்பகமாக மாதவ் தேசிய பூங்கா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மத்திய பிரதேச மாநிலத்தில் சிவபுரி மாவட்டத்தில் தான் இந்த மாதவ் தேசிய பூங்காவானது இருக்கு. ஸோ இது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் அவர்கள் தான் இப்போ புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், சமீபத்தில் அசாமாயுடைய சிராங்கிரிப்பு யானைகள் காப்பகம் பார்த்தீங்கன்னா தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அசாமுடைய 8வது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது அசாமாயுடைய கோக்ரஜார் மற்றும் சிராங் மாவட்டங்களில் இருக்கு இந்த சிராங்கிரிப்பு யானைகள் காப்பகம். ஸோ இதோட பேரை என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னா சிக்னா ஜுவாலாவ் தேசிய பூங்கா அப்படின்னும் அதோட நேமை மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம பார்த்துருப்போம், ராம்சார் பட்டியலில் இந்தியாவிலேருந்து ஒரு 4 தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி ராம்சார் பட்டியலில் நம்ம இந்தியாவிலேருந்து எத்தனை தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 89 தலங்கள் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை தலங்கள் இருக்குது அப்படின்னா 20 தலங்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து 20 தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதன்படி இந்தியாவிலே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் அப்புறம் தேத்தங்கள் சரணாலயமானது இந்த பட்டியலில் தமிழ்நாட்டிலேருந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த 2 பறவைகள் சரணாலயமே ராமநாதபுரத்தில் இருக்குது. அடுத்து இந்தியாவிலே அதிகமான கழுகுகளை கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் 12,981 கழுகுகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அடுத்து இந்திய நதிகளில் வாழக்கூடிய டால்ஃபின்கள் குறித்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அந்த அறிக்கைப்படி இந்தியாவில் எத்தனை நதிநீர் டால்ஃபின்கள் இருக்குது அப்படின்னா 6,327 டால்ஃபின்கள் இருக்குது. இதில் அதிகமாக எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் நதிநீர் டால்ஃபின்கள் அதிகமாக இருக்குது. எத்தனை டால்ஃபின்கள் இருக்குது அப்படின்னா 2,397 டால்ஃபின்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அடுத்து அதே மாதிரி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியல் பார்த்துருப்போம். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 43 தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. 43வது தலமாக அசாமாயுடைய மொய்தாம்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் மொய்தாம்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், கொடகொப்பா வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஷபானா ஆஸ்மி. ஸோ பன்மொழி நடிகை, பல மொழி திரைப்படங்கள் நடித்த ஷபானா ஆஸ்மி என்பவங்களுக்கு தான் இப்போ கர்நாடக மாநிலத்துடைய கொடகொப்பா வாழ்நாள் சாதனையாளர் விருதானது இப்போ இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது ரீசெண்டாக கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 16வது பெங்களூரு சர்வதேச திரைப்பட விழா நடந்திருக்கு. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது, கொடகொப்பா வாழ்நாள் சாதனையாளர் விருது பல மொழி திரைப்படங்கள் நடித்த நடிகையான ஷபானா ஆஸ்மிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக தான் 97வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கினாங்க அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில். இதுக்கான நிகழ்ச்சியானது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா அனோரா திரைப்படம் 5 ஆஸ்கர் விருதுகளை வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். சிறந்த நடிகை, சிறந்த திரைப்படம், இந்த மாதிரி ஒரு 5 பிரிவுகளில் அனோரா வின் பண்ணியிருக்கு. அதில் சிறந்த நடிகைக்கான விருது மைக்கி மேடிசன் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த நடிகருக்கான விருது ஏட்ரியன் ஃப்ரூடி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த இயக்குனருக்கான விருது பார்த்தீங்கன்னா ஷேன் பேகர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஷேன் பேகர் பார்க்கறோம்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரே திரைப்படத்துக்காக 4 ஆஸ்கர் விருதுகளை வின் பண்ண முதல் நபர் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காரு. அடுத்து தேர்ட் கொஸ்டின், மார்க் கார்னி எந்த நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கனடா. ஸோ கனடாவுடைய பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். ஸோ அதை அடுத்து கனடாவுடைய புதிய பிரதமராக மார்க் கார்னி பொறுப்பேற்க இருக்கிறார். இந்த மார்க் கார்னி என்பவர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநராக இருந்தவர். இப்போ எப்படி நமக்கு இந்தியாவுடைய மத்திய வங்கினா ரிசர்வ் வங்கி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கனடா மத்திய வங்கியுடைய ஆளுநராக மார்க் கார்னி இருந்திருக்காரு. இவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர். இங்கே கனடா மத்திய வங்கியுடைய ஆளுநர் மட்டும் இல்லாமல் 1694ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிரிட்டனுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ பிரிட்டனை சேராத ஒரு நபரை இந்த வங்கியுடைய ஆளுநராக நியமிக்கப்படுறது அதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த நபராக மார்க் கார்னி நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போ இந்த மார்க் கார்னி தான் கனடாவுடைய புதிய பிரதமராக பொறுப்பேற்க போறாரு. லிபரல் கட்சியுடைய தலைவராக இந்த மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு.
அடுத்த 4வது கேள்வி, ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. ஸோ பாகிஸ்தான் தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியை வந்து நடத்துது. இந்த போட்டியில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் நியூசிலாந்து அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு. ஸோ இதில் அதிக முறை இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் இதில் அதிக முறை எந்த நாடு வந்து எந்த அணி வின் பண்ணியிருக்கு சாம்பியன் பட்டத்தை அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3வது முறையாக இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்திய அணியுடைய கேப்டன் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா. இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக், அதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி அப்படிங்கிறது முதல்ல எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1998 அறிமுகப்படுத்தினாங்க. அந்த போட்டி வங்கதேசத்தில் நடத்தப்பட்டது. இந்த வருஷம் பாகிஸ்தானில் நடந்திருக்கு. அதில் நம்ம இந்தியா வந்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு 3rd டைம். அடுத்த 5வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான சொகுசு வீடுகளின் விலை உயர்வு பட்டியலில் தில்லி எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 18வது இடம். ஸோ நைட் ஃப்ராங்க் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா சொகுசு வீடுகளுடைய விலை உயர்வு தொடர்பாக ஒரு 100 நகரங்கள் ஆய்வு செஞ்சு அந்த 100 நகரங்களுக்கான பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சொகுசு வீடுகளுடைய விலை உயர்ந்ததில் நம்ம தலைநகர் தில்லி பார்த்தீங்கன்னா 18வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதிகமாக சொகுசு வீடுகளுடைய விலை உயர்ந்து 18வது இடத்துல தில்லி இருக்கு. அதுக்கடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நகரம் இருக்கு அப்படின்னா தென்கொரியாவுடைய சியோல் நகரம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்ம இந்திய நகரங்களான தில்லி வந்து 18, மும்பை பார்த்தீங்கன்னா 21வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல பெங்களூர் வந்து 40வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த தரவரிசை பட்டியலில். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து தென்கொரியாவுடைய தலைநகர் சியோல் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், பிலிப்பைன்ஸானுடைய மணிலா வந்து செகண்ட் பிளேஸ் இருக்கு. ஸோ இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? நைட் ஃப்ராங்க் அப்படிங்கிற நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டில் சொகுசு வீடுகளுடைய விலை உயர்வு பட்டியல் 100 நகரங்களை கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த 2024ஆம் ஆண்டு அனைத்து நகரங்கள்லையுமே எவ்வளோ % இந்த சொகுசு வீடுகளுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.6% விலையானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் இந்த நைட் ஃப்ராங்க் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. 6வது கேள்வி, வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1961ஆம் ஆண்டு. 1961 தான் வருமான வரி சட்டமானது இயற்றப்பட்டது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட திருத்தங்களானது, அதாவது இந்த சட்டம் இயற்றப்பட்ட 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கிடையில நிறைய திருத்தங்கள் இந்த சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த சட்டத்தை எளிமைப்படுத்தும் வகையில் புதிய வருமான வரி மசோதாவானது பட்ஜெட் கூட்டத்தொடருடைய முதல் கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த வருமான வரி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மசோதாவில் அப்படின்னா, இப்போ வரி செலுத்துறாங்க இல்லையா, அவங்களுடைய மின்னஞ்சல், சமூக ஊடக கணக்குகள் இது போன்றவற்றுடைய கடவுச்சொற்களை தாமாகவே அறிஞ்சு அது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு வந்து அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கு, கூடுதல் அதிகாரம் இந்த புதிய மசோதாவில். இது வந்து மற்றவங்களுடைய பிரைவசியை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க. 7வது கேள்வி, எங்கு அமைக்கப்பட்டுள்ள கோத்ரேஜ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை முதல்வர் தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, செங்கல்பட்டு. ஸோ இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் வந்து கோத்ரேஜ் நிறுவனத்துடைய உற்பத்தி ஆலையானது அமைக்கப்பட்டிருக்கு. அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வட்டத்தில் குன்னம்பட்டு ஊராட்சியில் தான் இந்த கோத்ரேஜ் நிறுவனத்துடைய உற்பத்தி ஆலையானது 515 கோடி மதிப்பீட்டில் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ தொடங்கி வச்சுட்டு பேசிய போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவிலே வந்து 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு. இப்போ எப்படி நம்ம உலகிலே வந்து 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு நம்ம இந்தியான்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவில மாநிலங்கள்ல மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக 2வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து மகாராஷ்டிரா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2030க்குள்ள நம்ம தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்றுவதற்கும் நம்ம தமிழ்நாட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இப்போ எவ்வளோ ட்ரில்லியன் டாலரா இருக்கு அப்படின்னா $3.8 டிரில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட்
8வது கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி 34. ஸோ உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 34 நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம். அதாவது ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 33 நீதிபதிகள் சொல்லிட்டு மொத்தமாக உச்சநீதிமன்றத்தில் 34 பேர் வரைக்கும் இருக்கலாம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 33 பேர். இப்போ ரீசெண்டாக தான் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியான ஜெயமாலியா பாக்ஸியை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ கொலிஜியம் தான் இந்த மாதிரி யாரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கலாம், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலிஜியம் தான் பரிந்துரை செய்வாங்க. ஸோ அதன்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான 5 உறுப்பினர்களை கொண்ட கொலிஜியம் அமைப்பு தான் இவங்களை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு பரிந்துரை அளிச்சிருக்காங்க. அதன்படி இந்த ஜெயமாலியா பாக்ஸி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதன்படி உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளோட எண்ணிக்கை என்னவா உயர்ந்திருக்குன்னா 33ஆக உயர்ந்திருக்கு. ஸோ அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 34. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இப்போ நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கை அதிகபட்சம் எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்படலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து 9வது கேள்வி, உலக சிறுநீரக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 13ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துடைய 2வது வியாழக்கிழமை வந்து இந்த உலக சிறுநீரக தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அதன்படி இந்த வருஷம் மார்ச் 13 இந்த உலக சிறுநீரக தினமானது கொண்டாடப்படுகிறது. ஸோ சிறுநீரக பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் தீம் என்னன்னா Are your kidneys okay? Detect yearly, protect kidneys health அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். அதாவது உங்களுடைய சிறுநீரகம் வந்து சரியா இருக்கா, அதை பரிசோதனை செய்யுங்க, அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுங்க, அதை பாதுகாப்பா சுகாதாரமா, அதாவது எந்த ஒரு நோயும் இல்லாம பாதுகாப்பா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தீம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதத்துடைய 2வது வியாழக்கிழமை வந்து இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது, உலக சிறுநீரக தினம். அடுத்த 10வது கேள்வி, LCA MK1A விமானத்துக்கான பின்புற பகுதியை எந்த நிறுவனம் வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆல்ஃபா டோஹோல். ஸோ ஆல்ஃபா டோஹோல் அப்படிங்கிற நிறுவனம் தான் LCA MK1A விமானத்துக்கான பின்புற பகுதி. இப்போ முதன்மை பகுதி பின்புற பகுதின்னு சொல்லிட்டு விமானங்கள் இருக்கு இல்லையா, அதுல முன்புற அதாவது முக்கியமான பகுதி முதன்மை பகுதியை வந்து HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனமானது தயாரிக்குது. ஸோ தனியார் நிறுவனத்தோடு இணைந்து பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யறதுக்காக இந்த LCA MK1A விமானத்துடைய பின்புற பகுதியை தயாரிக்கிறதுக்காக L&T நிறுவனம், ஆல்ஃபா டோஹோல் நிறுவனம், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனம், லக்ஷ்மி மிஷன்ஸ் ஒர்க்ஸ் நிறுவனம், இந்த நிறுவனங்கள்லாம் பின்புற பகுதியை தயாரிக்கிறதுக்காக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதன்படி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் முதன்மை பகுதியை தயாரிக்கிறாங்க, இந்த நிறுவனங்கள்லாம் பின்புற பகுதியை தயாரிக்கிறாங்க. அதுல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து LCA MK1A விமானத்துக்கான பின்புற பகுதியை ஆல்ஃபா டோஹோல் நிறுவனம் வந்து வழங்கியிருக்கு. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா LCA MK1A உடைய முதன்மை பகுதியை தயாரிக்குது, மற்ற நிறுவனங்கள் முன்னாடி சொன்னாலே அதெல்லாம் வந்து பின்புற பகுதியை தயாரிக்கிறாங்க. இப்போ ஆல்ஃபா டோஹோல் இன்ஜினியரிங் சர்வீசஸ் நிறுவனம் வந்து பின்புற பகுதியை வழங்கியிருக்காங்க முதன்முறையா. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 12 விமானத்துக்கான பின்புற பகுதியை வந்து உற்பத்தி செய்வாங்க, தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி, உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரணவ் வெங்கடேஷ். ஸோ பிரணவ் வெங்கடேஷ் தான் இப்போ ரீசனாக நடந்த உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியனாக இருக்காரு. ரீசனாக நம்ம பார்த்துருப்போம், உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் டி குகேஷ் வந்து சாம்பியனாக இருக்காரு. இளம் வயதில் அதாவது 18 வயதில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ண முதல் நபர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு டி குகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ அந்த மாதிரி ஜூனியருக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா மாண்டினீக்ரோல. அதில் ஓப்பன் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்திய சதுரங்க வீரர் பிரணவ் வெங்கடேஷ் வந்து சாம்பியனாக இருக்காரு. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 சுற்றுகள் கொண்டது. இதில் இறுதியில் பார்த்தீங்கன்னா 9 புள்ளிகளை பெற்று பிரணவ் வெங்கடேஷ் சாம்பியனாக இருக்காரு. செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா மேட்டிஷ் லெவ்ரென்சிஸ் வந்து செகண்ட் பிளேஸ், நார்வே நாட்டை சேர்ந்த எல்ஹாம் அமர் தேர்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் கோப்பையை வின் பண்ணியிருக்காரா அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரிவில் 2008 இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் அபிஜித் குப்தா இந்தியாவிலேருந்து வின் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் 1987 வின் பண்ணியிருக்காரு. பி ஹரிகிருஷ்ணா வந்து 2004 வின் பண்ணியிருக்காங்க. மகளிர் பிரிவில் போன வருஷம் தான் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் வந்து இந்த உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்கான
கோப்பையை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த வருஷம் வந்து பிரணேஷ் வெங்கடேஷ் வந்து இந்த கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் மகளிர் பிரிவில் இந்த போட்டியில் யார் வின் பண்ணியிருக்கா இந்த வருஷம் அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்த செஸ் வீராங்கனை அன்னா ஷக்மன் என்பவங்க வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 9 புள்ளிகளை பெற்று. அடுத்து 12வது கேள்வி, பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரில் இந்திய துணை தூதரகத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் ஜெய்சங்கர். ஸோ மத்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தான் இப்போ பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் நகர்ல இந்தியாவுக்கான துணை தூதரகத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ பிரிட்டன்ல மான்செஸ்டர்ல தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வடக்கு அயர்லாந்துல பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய தலைநகர் பெல்ஃபாஸ்ட்லயுமே இந்திய துணை தூதரகத்தை ஜெய்சங்கர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 13வது கேள்வி, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான போர்ட்டல். ஆன்சர் ஆப்ஷன் சி ஈஸ்ரம் போர்ட்டல். ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னா எந்த ஒரு அமைப்புக்குள்ளுமே வரமாட்டாங்க. இப்போ கட்டிட தொழிலாளர்கள், விவசாயிகள், இவங்க எந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்குள்ள வரமாட்டாங்க. அவங்கள தான் நம்ம அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஒரு தரவுதளத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த ஈஸ்ரம் போர்ட்டலானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களே அவங்க நேம கொடுத்து பதிவு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கட்டிட தொழிலாளர்களும் பதிவு செஞ்சுக்கலாம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருமே பதிவு செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மத்திய அரசுடைய நலத்திட்டங்களானது கொண்டு போய் சேர்க்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அவங்களுக்கான ஓய்வூதிய திட்டம், இதெல்லாமே வந்து இந்த போர்ட்டல் அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நலத்திட்டங்களானது போய் சேரும். இப்போ இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஈஸ்ரம் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா இணைய வழி விநியோக பணியாளர்களும் அவங்கள பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. ஏன் அவங்கள பதிவு செஞ்சுக்கணும்? அது என்ன இணைய வழி விநியோக பணியாளர்கள் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஜொமேட்டோல ஒர்க் பண்றாங்களே கிக் தொழிலாளர்கள் சொல்லுவோம். ஜொமேட்டோ, அமேசான் இந்த மாதிரி அந்த ஆர்டர் போட்டதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த வாகனங்களை ஓட்டிட்டு போறாங்க. இந்த ஓலா ஆட்டோ, இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இணையவழி மூலமாக ஆப் மூலமாக ஆர்டர் பண்ணி அதன் மூலம் ஒர்க் பண்றாங்களே அந்த இணையவழி விநியோக தொழிலாளர்கள், அவங்களுக்கு ஒரு ஓய்வூதிய திட்டத்துல பயனளிக்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கிடையாது, காப்பீடு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈஸ்ரம் போர்ட்டல்ல அவங்களுடைய பெயரை வந்து பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சகம் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடானது அளிக்கப்படுகிறது. இப்போ ரீசெண்டாக தான் 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டது. 2024 அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2018 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது தொடங்கப்பட்டது. அடுத்து 14வது கேள்வி, விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2019ஆம் ஆண்டு. விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அதாவது என்னன்னா பாலியல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு விரைந்து நீதி காண்பதற்காக விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம் 2019 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ எதுக்காக இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் பத்தி பார்க்குறோம்னா ஒவ்வொரு வருஷமும் சர்வதேச மகளிர் தினமானது மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் இந்த சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் நவ்சாரி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வன்சி போர்சி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய திட்டங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் நம்ம இந்தியாவில் மேற்கொள்ளப்படுது மத்திய அரசுனால அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லட்சாதிபதி சகோதரி திட்டம், இது 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காகனா மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களை வந்து ஒரு வருஷத்துக்கு குறைந்தது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ 1 லட்சம் ரூபாய் லட்சாதிபதியாக 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய பெண்களாக அவங்கள மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக லட்சாதிபதி பெண்கள் திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள்ல வந்து 3 கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்குறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 பிரிவா பிரிப்பாங்க, அர்பன், இன்னொன்று வந்து கிராமின். நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது 2015 ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில்
3 கோடி பெண்கள் வந்து வீட்டு உரிமையாளர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பெண்களுக்கான பேறுகால விடுமுறை வந்து முன்னாடி 12 வாரங்கள்ல இருந்துச்சு, இப்போ அதை 26 வாரங்களாக அதிகப்படுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து முத்தலாக் தடை சட்டம். முத்தலாக்னா என்ன? 3 முறை பாத்தீங்கன்னா முஸ்லிம் கணவர்கள், அதாவது முஸ்லிம் பெண்களுடைய கணவர்கள் வந்து 3 முறை வந்து தலாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விவாகரத்து அந்த பெண்ணுக்கு வழங்கப்படுது. அது வந்து முன்னாடி பின்பற்றிட்டு வந்தாங்க. ஸோ அந்த முத்தலாக்க தடை செய்வதற்கான சட்டமானது 2019ஆம் ஆண்டு இயற்றப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா 35% மேல பெண்கள் வந்து பணியாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள்ல 10 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அங்கம் வகிக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ லட்சாதிபதிகளாக 1.5 கோடி பேர் வந்து இப்போ லட்சாதிபதிகளாக மாற்றப்பட்டிருக்காங்க. அந்த லக்பதி திதி பார்த்தோம் இல்லையா, லட்சாதிபதி பெண்கள் திட்டம் 2023 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. அந்த திட்டத்தின் கீழ் இப்போ 1.5 கோடி பேர் வந்து லட்சாதிபதிகளாக உருவெடுத்துட்டாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி பேரை வந்து லட்சாதிபதிகளாக உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் ஜூலை 1 தேதி வந்து ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக புதிய 3 குற்றவியல் சட்டங்களானது அமலுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு சட்டம் தான் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்திய தண்டனை சட்டம். அதுக்கு மாற்றாக தான் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டமானது கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த புதிய சட்டம் இருக்கு இல்லையா, இந்த சட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையானது அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ பெண்கள் பாதுகாப்பு தொடர்புடைய சட்டப்பிரிவுகளானது வலுப்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரியான கொடூர குற்றங்கள் நிகழ்த்துறாங்க, அது தொடர்பான வழக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள்ல 60 நாட்கள்ல குற்றச்சாட்டுகளானது பதிவு செய்யப்படும். அதன் பிறகு 45 நாட்களுக்குள்ள தீர்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விரைவுபடுத்திருக்காங்க. அதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள், அதாவது இப்போ பாலியல் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடித்து தண்டனைகளை உடனாக வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டமானது 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க 800 விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அதுல நிறைய நீதிமன்றங்கள் இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 15வது கேள்வி, அஸ்மிதா திட்டத்தை எந்த வங்கி தொடங்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பாரத ஸ்டேட் வங்கி தான் அஸ்மிதா திட்டத்தை தொடங்கியிருக்கு. ஸோ அஸ்மிதா அப்படிங்கிறது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கான கடன் உதவி திட்டம் தான். ஸோ பெண்கள் தொழில் முனைவோர்கள் இருக்காங்களே, பெண் தொழில் முனைவோர்கள், அவங்களுக்கு குறைந்த வட்டியில் பிணை இல்லாத கடனை வழங்குவதற்காக SBI சார்பில் இந்த அஸ்மிதா திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ மகளிர் தினம் 8ஆம் தேதி கொண்டாடினாங்க இல்லையா, ஸோ அதையொட்டி தான் இந்த அஸ்மிதா திட்டத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க. மிக குறைந்த வட்டியில பிணையம் இல்லாத சிறப்பு கடனை வழங்குறதுக்காக, பெண் தொழில் முனைவோர்களுக்கு வழங்குறதுக்காக தொடங்கியிருக்காங்க பாரத ஸ்டேட் வங்கி. அடுத்து 16வது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, யசோதா. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க யசோதா என்பவங்களுக்கு. ஸோ அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் தான் இந்த யசோதா சண்முக சுந்தரம் என்பவங்க. இவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்களுக்கு இந்த விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ இந்த விருது பெறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.50 லட்சம் பரிசு தொகையானது வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 2025ஆம் ஆண்டுக்கான பெண் குழந்தைகள் முன்னேற்றத்துக்கான மாநில விருதானது சௌமியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க கடலூரை சேர்ந்தவங்க. இந்த விருது பெறவங்களுக்கு 1 லட்சத்துக்கான காசோலையானது வழங்கப்படுகிறது. அடுத்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். இப்போ ஆந்திர மாநிலத்துடைய ஸ்ரீஹரிகோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2 ஏவுதளங்கள் இருக்கு. இப்போ இன்னும் 2 ஏவுதளங்கள் அமைக்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி 2 ஏவுதளங்கள் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைக்கப்படும் சொல்லிட்டு வி நாராயணன், அதாவது இஸ்ரோவுடைய தலைவரான வி நாராயணன் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் குலசேகரப்பட்டினத்திலையும் ராக்கெட் ஏவுவதற்கான அமைப்பானது அமைக்கப்படுகிறது. ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கப்படுது. ஸோ இது 2 வருஷத்துல பயன்பாட்டுக்கு வரும். அதன் மூலமாக ராக்கெட்டை வந்து அதில் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சந்திரனில் இருக்கக்கூடிய கரிம பொருட்களை வந்து ஆய்வு செய்யறதுக்காக எடுத்துட்டு வந்து அங்கே உள்ள பொருட்கள், கல், மண் மாதிரிகள் எடுத்தாந்து இங்கே சோதனை செய்வதற்காக சந்திராயன் 4 திட்டமானது மேற்கொள்ளப்படுது. இது வந்து 2028ஆம் ஆண்டு இந்த திட்டமானது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 1975 பார்த்தீங்கன்னா
நம்ம மற்ற நாடுடைய உதவியின் மூலமாக தான் முதல் செயற்கைக்கோளை நம்ம இந்தியா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ மற்ற நாடுகளுடைய செயற்கைக்கோள்கள் 433 செயற்கைக்கோள்களை நம்ம இந்தியா வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம இந்தியா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ சர்வதேச மகளிர் தினம் 8ஆம் தேதி கொண்டாடணும் இல்லையா, அந்த மகளிர் தின விழாவில் 100 மகளிர் பயனாளிகளுக்கு பிங்க் ஆட்டோ, இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்களை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கி கொடி அசைத்து அதை தொடங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோழி விடுதிகளானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம், ஈரோடு, தர்மபுரி இந்த மாதிரி ஒரு 9 மாவட்டங்கள்ல 72 கோடியில புதுசா தோழி விடுதிகளானது அமைக்கப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன தோழி விடுதிகள் அப்படின்னா, இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்களுக்கு வந்து அங்கே ஒர்க் பண்ண வராங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் வசதி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதியை வழங்குவதற்காக தான் தோழி விடுதி திட்டமானது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக வேற என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க அப்படின்னா, புதுமை பெண் திட்டம். இது வந்து 2022 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 6 to 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜில் உயர்கல்வியில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இது வந்து விடியல் பயணம் திட்டம் 2021 மே மாதம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் வந்து அரசு பேருந்துகளை இலவசமாக பயணிக்கிறதுக்கான திட்டம் விடியல் பயணம். அடுத்து மகளிர் உரிமை தொகை திட்டம். இது 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இது 2021 ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கே சென்று தொற்றா நோயாளிகளுக்கு சிகிச்சையானது அளிக்கப்படுகிறது. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தொடக்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவானது இலவசமாக வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 2024ஆம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழாவில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பிரிவு, அதாவது சாகித்ய அகாதமி விருதுகள் வழங்கும் விழாவில் 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது தமிழ் மொழி பிரிவில் திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 அப்படிங்கிற நூலுக்காக பேராசிரியர் ஆ.ரா. வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது சாகித்ய அகாதமியுடைய தலைவரான மாதவ் கௌஷிக் வந்து வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரதமர் நரேந்திர மோடியுடைய சமூக ஊடக கணக்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெண்களை நிர்வகிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. மகளிர் தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடியுடைய சமூக கணக்குகளை, சமூக ஊடகத்தில் கணக்கு இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம், அப்புறம் எக்ஸ், இந்த மாதிரி சமூக ஊடகத்தில் கணக்குகளை நிர்வகிக்கிறதுக்கு 6 முக்கியமான புகழ்பெற்ற பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதில் ஒரு நபர் வந்து வைஷாலி ரமேஷ் பாபு. ஸோ இவங்க வந்து நம்ம தமிழ்நாடை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர். மீதம் அதாவது வைஷாலி கிராண்ட் மாஸ்டர் உட்பட ஒரு 6 பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த மற்ற பெண்கள் யார் யார் அப்படின்னா, காளான் பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படக்கூடிய அனிதா தேவி. காளான் விற்பனை செய்வதன் மூலமாக நிறைய பேருக்கு அதிகாரம் அளிக்க உதவிய அனிதா தேவி. பாபா அணு ஆராய்ச்சி மையத்துடைய பெண் விஞ்ஞானியான எலினா மிஸ்ரா. அடுத்து இஸ்ரோவுடைய பெண் விஞ்ஞானியான சில்பி சோனி. அடுத்து ஃப்ராண்டியர் மார்க்கெட்ஸ் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி அஜய்தா ஷா. முன்னணி வழக்குரைஞர் அஞ்சலி அகர்வால் உள்ளிட்ட 6 பேர் வந்து பிரதமர் மோடியுடைய சமூக கணக்குகளை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு அதிகாரமானது வழங்கப்பட்டிருந்தது இந்த மகளிர் தினத்தை ஒட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனா, ஜப்பான் இந்த நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ட்ரைக்ளோரோ ஐசோசயனூரிக் அமிலம் மீது 1 டன்னுக்கு 986 அமெரிக்க டாலர்கள் வந்து பொருள் குவிப்பு வரி விதிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன பொருள் குவிப்பு வரி அப்படின்னா, பிற நாடுகளை சேர்ந்த பொருட்கள் வந்து இங்கே குறைந்த விலையில் அதிகமாக விற்பனை செய்யும் போது இந்த பொருள் குவிப்பு வரியை வந்து விதிப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து அதிகமாக விலை இருக்கிறதுனால வெளிநாடு சேர்ந்த பொருட்களை அதிகமாக வாங்குறதுனால இங்கே விற்பனை செய்கிறது வந்து கம்மியாயிரும். ஸோ இங்கே உள்ள விற்பனையாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால சீனா, ஜப்பான் நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ட்ரைக்ளோரோ ஐசோசயனூரிக் அமிலத்தின் மீது பார்த்தீங்கன்னா பொருள் குவிப்பு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வரி வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மொரீஷியஸ் நாட்டுடைய தேசிய தினமானது மார்ச் 12ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஸோ இந்த மார்ச் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த தினத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்கிறாங்க. மொரீஷியஸ் நாட்டுடைய பிரதமர் யார் அப்படின்னா நவீன் சந்திர ராம்கூலம். இந்த வருஷம் 57வது மொரீஷியஸ் தேசிய தினமானது கொண்டாடப்படுகிறது. அடுத்து நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா
முன்னாடி வந்து மன்னர் ஆட்சி தான் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய போராட்டம் நடத்தி 2008 அங்கே மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு மக்கள் ஆட்சி ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இப்போ மறுபடியும் மன்னர் ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் அங்கே எழுந்துட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் இருக்கு. அங்கே பறவைகள் கணக்கெடுப்பானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு மார்ச் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A குரூப் 4க்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A குரூப் 4க்காக அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஹோல் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 999 ஸோ உங்களுக்கு டெஸ்ட்கான ஷெடியூல் இந்த பேட்ச்க்கான ஷெடியூல் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா 899, நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 999 ஃபீஸு. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக குரூப்பில் வந்து டெஸ்ட் நடக்கும். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டில் புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 58ஆக உயர்ந்துள்ளது. இரண்டாவது கேள்வி, கொடகொப்பா வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஷபானா ஆஷ்மி. மூன்றாவது கேள்வி, மார்க் கார்னி எந்த நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கனடா. நான்காவது கேள்வி, ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. ஐந்தாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான சொகுசு வீடுகளின் விலை உயர்வு பட்டியலில் தில்லி எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 18வது இடம். ஆறாவது கேள்வி, வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1961ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி, எங்கு அமைக்கப்பட்டுள்ள கோத்ரேஜ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்? ஆன்சர் செங்கல்பட்டு. எட்டாவது கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 34. ஒன்பதாவது கேள்வி, உலக சிறுநீரக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 12ஆம் தேதி. 10வது கேள்வி, LCA-MK-1A விமானத்துக்கான பின்புற பகுதியை எந்த நிறுவனம் வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆல்ஃபா தோகோல். 11வது கேள்வி, உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் பிரணவ் வெங்கடேஷ். 12வது கேள்வி, பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரில் இந்திய துணை தூதரகத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஜெய்சங்கர், ஜெய்சங்கர். 13வது கேள்வி, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான போர்ட்டல்? ஆன்சர் இ-ஸ்ரம் போர்ட்டல். 14வது கேள்வி, விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. 15வது கேள்வி, அஸ்மிதா திட்டத்தை எந்த வங்கி தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 16வது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் யசோதா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.